கந்தனுக்கு அரோகரா. கந்தன் கைலாய நேயர்களுக்கு வணக்கம். நாம் காண இருப்பது சங்ககால இலக்கிய நூட்களில் மயில் வாகனனை பற்றியும் முருகனை பற்றியும் இருக்கும் குறிப்பிடு ஒரு பார்வை. மயில் வாகனன் என்று அன்புடன் அழைக்கப்பெறும் திருமுருக பெருமானுக்கும் குறிஞ்சி நில பகுதியை சேர்ந்த மயிலுக்கும் மிக பழங்காலம் தொட்டே நெருங்கிய தொடர்பு இருந்து வந்துள்ளது என்று தெரிகின்றது. சங்க இலக்கியத்தில் மலையும் சார்ந்த நிலப்பகுதியான குறிஞ்சி நிலத்தின் செழுமையையும் இயற்கை அழகினையும் பிரதிபலிக்கும் பறவையாக விளங்கிய மயில் திருமுருகனின் சிறப்பு வாகனமாகிய பின்னர் கருடனை போல் வானத்தில் அதிக உயரத்தில் பறக்க வல்ல ஆற்றலை உடையது எனவும் கடலுடன் தொடர்புடையது எனவும் கருதப்படலாயிற்று. இவ்வாறு நிலம், வானம், கடல் ஆகிய 3 பிரதான இயற்கை சக்திகளுடன் தொடர்புடையதாக கருதப்பட்ட மயில் பிரபஞ்சத்தின் முழு முதற் கடவுளாகிய திரு முருகப்பெருமானின் சிறப்பு வாகனமாயதில் வியப்பு ஏதும் இல்லையே.